இந்த சைனஸ் எதனால தாங்க ஏற்படுது? இந்த சைனஸுக்கு ஏதாவது ஒரு பெர்மனண்டான சொல்யூஷன், ஒரு எளிமையான ஒரு சொல்யூஷன், வீட்டிலேயே பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது சொல்யூஷன், லங்ஸுக்கு சிக்னல் கொடுத்து நம்ம உடம்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்றை உள்ளே அனுப்பக்கூடிய ஒரு சூழல், ஒரு சிஸ்டம் இயங்கிக்கிட்டு இருக்கு. நீங்கள் அந்த சைனஸ் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வயசுக்கு மேலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அஃபெக்ட் ஆகிட்டே வந்திருக்கும். அப்போ லாங் பீரியட் நீங்கள் ஒரே மாதிரியாக ஏதோ ஒரு விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கப்படும் பொழுது பாதிப்பாகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரம் உங்கள் முகத்துக்கு நேரம் அடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக இன்னைக்கு சைனஸ் வராதுங்க. இதையே தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்க ஒரு நாள் ஏற்கனவே நம்ம வந்து இந்த சைனஸுக்கு ஒரு அற்புதமாக ஒரு பதிவு ஒன்று கொடுத்துருந்தோம். தொப்புளில் ஒரு 3 சொட்டு விளக்கெண்ணெய் விடுங்க, அடிவயிறு கூலிங் ஆயிரும், உங்களுடைய சைனஸ் தும்மல் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவந்தலாம்னு சொல்லிட்டு நிறைய. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு டெக்னிக்கை நீங்கள் பண்ணீங்கன்னா மூக்கில் வளர்ந்துக்கக்கூடிய சதை வளர்ச்சியை கூட இது வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தும். அப்படி நீங்கள் சுக்கை இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த ஒரு விரலை ஏதாவது ஒரு விரலை இங்கே வந்து பாடியில், அதாவது கால் பாத பாடியில் இங்கே ஒரு டச் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த கேப்பில் பிடிச்சிங்கன்னா ஒரே மாதிரி வெப்பம் வரும். அப்போ ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சைனஸ் அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, சின்ன குழந்தைகளுக்குமே இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குது. இந்த சைனஸ் எதனால தாங்க ஏற்படுது? இந்த சைனஸுக்கு ஏதாவது ஒரு பெர்மனண்டான சொல்யூஷன், ஒரு எளிமையான ஒரு சொல்யூஷன், வீட்டிலேயே பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது சொல்யூஷன் ஏதாவது கிடைக்குமா அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. நிச்சயமாக அது சாத்தியமே. நம்ம சிகிச்சை மையத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு ஒரு டிப்ஸ், ரொம்ப அருமையான ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுப்போம். அதை பயன்படுத்தி இன்னைக்கு சைனஸில் இருந்து வெளிவந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ஒரு டிப்ஸை தான் உங்களுக்கு இந்த பதிவில் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சைனஸ்னால் என்ன, இந்த சைனஸ் ஏன் சின்ன குழந்தைகளுக்கு முதற்கொண்டு இன்னைக்கு வருது அப்படின்றத அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. பொதுவாக எல்லா நோய்களுக்குமே உடனடியாக ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டு அதை மட்டுமே நாம் வந்து எடுத்துக்கிட்டே வர்றதுனால தான் பல நோய்கள் இன்னைக்கு வந்து குணமாகப்படாமல் இருக்குன்னு சொல்லலாம். அதற்கான காரணங்களை நாம் தெரிஞ்சு அதுக்கு நல்ல புரிதல்களோடு அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணும் பொழுது, அந்த உணவை ஃபாலோ பண்ணும் பொழுது, அந்த மருந்தை ஃபாலோ பண்ணும் பொழுது அப்போ தான் அந்த நோயிலிருந்து ஈஸியாக வந்து வெளிவர முடியும். மீண்டும் ஒரு நாள் அது மாதிரி ஏதாவது அறிகுறிகள் தெரியுதுன்னா உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் இதை ஒரு படித்த பாடம் மாதிரி இருக்கும், உள்ள பதிவாக இருக்கும். அதன் மூலமாக அந்த விழிப்புணர்வு மூலமாகவே மீண்டும் வராமல் நம்மளால் பாதுகாத்துக்க முடியும். அதனால பொதுவாக சைனஸ் அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனையை பற்றியும் கூட ஒரு தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. சைனஸ் அப்படின்றது நம்மளுடைய கண்ணுக்கு கீழும் மேலும் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவோட பேர் தான் சைனஸ். அவ்வளோதான். இந்த சைனஸ்ன்ற இந்த ஏரியா நமக்கு எதுக்கு பயன்படுது அப்படின்னோம்னா நுரையீரல் அப்படின்ற இந்த ராஜாவை பாதுகாப்பதற்காக பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். நுரையீரல் அப்படின்ற இந்த ராஜா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, தினந்தோறும் ஒவ்வொரு நொடியும் நம்ம வெளியில் இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை உள்ள வாங்கி நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை அப்படியே வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த வகையில் வெளியில் இருக்கக்கூடிய அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை உள்ளே வாங்கும் பொழுது நிறைய நமக்கு டிஃபிகல்ட்டான விஷயம் இருக்குது. இந்த காற்றோட அடர்த்தி எவ்வளவு இருக்குது, அடர்த்தி அதிகமாக இருக்குதா, கம்மியாக இருக்குதா, தூசி கலந்து இருக்குதா, ஆக்சிஜனோட கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% எபோவ் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு லங்ஸுக்குள்ளேயே என்ட்ரு ஆகும். கம்மியாக இருந்துச்சுன்னா என்ட்ரு ஆகாது. அப்போ வெளியில் இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட குவாலிட்டி எவ்வளவு, அதோட குவான்டிட்டி எவ்வளவு அப்படின்றத முதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் சில சென்சார் மூலமாக அதை வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் பண்ணி லங்ஸுக்கு சிக்னல் கொடுத்து நம்ம உடம்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்றை உள்ளே அனுப்பக்கூடிய ஒரு சூழல், ஒரு சிஸ்டம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுதான் சுவாச மண்டலம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாச மண்டலம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு வெறும் லங்ஸ் மட்டும் கிடையாதுங்க. இந்த லங்ஸில் இருந்து மேலே ஏறக்கூடிய சுவாச குழாய், அதுக்கப்புறம் நம்மளுடைய சைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியா, அப்புறம் நம்மளுடைய அந்த மூக்கு துவாரம் வரைக்கும், இந்த மூக்கு துவாரம் வரைக்கும் வந்து முடியும். அப்போ இந்த மூக்கு துவாரத்தில் இருக்கக்கூடிய முடி முதற்கொண்டு அது ஒரு சென்சார் தான், சரிங்களா? அது ஒரு சென்சார். அப்போ அது வந்து நம்மளுடைய வரக்கூடிய காற்றோட அடர்த்தி அது வந்து சூடாக இருக்கா அல்லது கூலிங்காக இருக்கா, இப்படி அதோட டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, அது வந்து தூசி கலந்து ஃபுல்லாக தூசியாக வருதா அல்லது நல்ல சுத்தமான காற்றா வருதா, ஈரப்பதம் அந்த காற்றுல அதிகமாக இருக்கா, இது எல்லாத்தையும் இங்கேயே சென்சார் எடுத்து கட் பண்ணி உள்ளே கொண்டு போய் நமக்கு கொடுக்கும், சிக்னல் கொடுக்கும்.
அப்போ இந்த இடத்துல நல்ல காற்று பாருங்களா அதிகமாக வாங்கி, ஐயோ இந்த இடம் காற்று சரியில்லை கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்க பாருங்களா, அந்த இடத்துல கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டே இருக்கும். நமக்கு ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிற இடத்துல நமக்கு வந்து ஒரு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி ஏற்படுற மாதிரி தூசி அதிகமாக இருக்கிற இடத்துலையும் மூச்சு வாங்கும். அந்த இடத்துல நமக்கு தும்மல் வரும், இருமல் வரும், ரன்னிங் நோஸ் வரும். ஏன் இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னோம்னா, நுரையீரல் என்ற இந்த ராஜாவிற்கு இவங்களை யாரையும் டைரக்டாக கொண்டு போயிடக்கூடாது. அப்போ சூடாக வந்தால் அதை நார்மலாக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு வேலையை பண்ணணும். கூலிங்காக வந்துச்சுன்னா அதையும் நியூட்ரல் பண்ணி கொண்டு போகக்கூடிய வேலையை பண்ணணும். இதுக்கெல்லாம் பயன்படக்கூடிய நபர் தான் சைனஸ். தூசு வந்துச்சுன்னா டைரெக்டாக கொண்டு போகக்கூடாது, ஃபில்டர் பண்ணக்கூடிய வேலையை பண்ணணும். டைரெக்டாக அப்படி உள்ளே போயிடுச்சுன்னா அதை வெளியேற்றக்கூடிய வேலையை பண்ணணும். இப்படி எல்லாத்துக்குமான ஒரு சென்சாராக இருக்கக்கூடிய ஒரு நபர், செக்யூரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் இந்த சைனஸை. இப்போ உங்களுக்கு புரிய வந்திருக்கும். ஏன்னா சைனஸ்ன்ற ஏரியா தனியாலாம் எதுவும் செயல்படுறதே கிடையாது. நுரையீரல் என்ற ராஜாவை பாதுகாப்பதற்காக செயல்படக்கூடிய ஒரு நபர், அவ்வளோதான். அப்போ இதுக்குள்ளே வரக்கூடிய ஏரை அதை வந்து செக் பண்ணி ரீசெக் பண்ணி மீண்டும் திரும்பவும் நமக்கு உள்ளுக்குள்ளே அனுப்பக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஏர் சூடாக இருந்தாலும் ஆவியாகி நீராக ஃபார்ம் ஆகும், குளிர்ச்சியாக இருந்தாலும் அது நீர் திவலைகளாக பனி ஃபார்ம் ஆகி நீர் திவலைகளாக ஃபார்ம் ஆகும். கரெக்டுங்களா? ஆமாம். இப்படி குளிர்ச்சியோ சூடோ அதிகப்படியாக ஏர் இதுக்குள்ளே போகப்படும் பொழுது இது நீர் திவலைகளாக ஃபார்ம் ஆகி காற்று இருக்கக்கூடிய சைனஸ் ஏரியாவில் நீர் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கப்புறம் இந்த அதிகப்படியான வெப்பம், அதிகப்படியான குளிர்ச்சி போன்ற காற்றுக்கள்லாம் உள்ளே வரும் பொழுது நம்ம அதை ஒட்டி இருக்கக்கூடிய சதைகள், தசைகள் இங்கேயெல்லாம் கூட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ லங்ஸுக்கு இதெல்லாம் மீறி முடிதுவாரம், மூக்கு துவாரம், முடிதுவாரம், நம்மளுடைய சைனஸ் ஏரியா, அங்கே இருக்கக்கூடிய டான்சில்ஸ் ஏரியா, இதெல்லாம் தாண்டி சுவாச குழாய்க்குள்ளே என்ட்ராகி லங்ஸுக்குள்ளே போயிடுச்சுன்னா விடுமா? அதை ஃபுல்லாக வெளியேற்றுற வரைக்கும் விடாது. அந்த ஒரு தூசியை வெளியேற்றுறதுக்கு தொடர்ந்து அது தும்மல் மூலமாக வெளியேற்றுறதும், இருமல் மூலமாக வெளியேற்றுறதும், ரன்னிங் நோஸ் மூலமாக வெளியேற்றுறதும் வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து கண்ணாம்பட்டைக்கு கீழே வந்து நீர் வச்சுக்கிச்சு, இது வந்து சைனஸு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா தும்மல் வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் நமக்கு வந்து மூக்கு துவார பாதையில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சத வளர்ச்சி வந்துருச்சு, அந்த மூக்கு பெண்ட் ஆயிடுச்சு. ஒரு 20 வயசில் 25 வயசில் இந்த சைனஸ் ப்ராப்ளம் வருது அப்படின்னா 20 வயசு வரைக்கும், அந்த 25 வயசு வரைக்கும் முன்னாடி அந்த பெண்ட் ஆகலையேங்க. ஏன் அப்போனா அது பெண்ட் ஆகலை? ஏன் அப்போனா அந்த இடத்துல சதை வளர்ச்சி வரலை? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்போ நம்ம என்ன பண்ணணும், அதனால அது சதை வளர்ச்சி வந்துச்சு. இங்கே தான் நீங்கள் வந்து யோசிக்கணும். சைனஸ் வந்துருச்சு, ஏதாவது மருந்து இருக்கா, மாத்திரை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம உடனடியாக தேடுறோம். ஆனால் ஏன் வந்தது, இதை நான் வராமல் இருக்கணும்னா அந்த பாதையை நோக்கி நான் கொஞ்ச நாள் பயணித்தாலே இது சரியாக வந்துடும் அப்படின்ற ஒரு நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா கிளியர். அதாவது உங்களுக்கு 20 வயசில் ஒரு இது வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நீங்கள் இந்த சைனஸ் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 வயசுக்கு மேலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அஃபெக்ட் ஆகிட்டே வந்திருக்கும். அப்போ லாங் பீரியட் நீங்கள் ஒரே மாதிரியாக ஏதோ ஒரு விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கப்படும் பொழுது பாதிப்பாயிரும். அவ்வளோதான். அப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், இடையில நான் என்ன பண்ணேன், அங்கேருந்து மாற்றத்தை கொண்டு வரணும் சொல்லி மட்டும் நீங்கள் வந்து மாற்றத்தை கொண்டு வந்தீங்கன்னா கிளியர். அப்போ நேரடியாக வந்து ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி அந்த தண்ணியை வந்து டைரெக்டாக குடிக்கிறது, அந்த குளிர்ச்சியான காற்று ஓப்பன் பண்ணோன்னா டைரெக்டாக நேராக மூக்குள்ளே போகிறது, ஏசியை நீங்கள் படுத்திருக்கப்படும் பொழுது நேராக உங்களுடைய முகத்துக்கு நேராக வைக்கிறது, அப்போ குளிர்ந்த காற்று நேரடியாக மூக்குக்குள்ளே போகிறது. அப்புறம் நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கப்ப இந்த சுவாசத்தை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இந்த சுவாசம் அந்த இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் அப்படின்றது எந்தவித முயற்சியும் இல்லாமல் அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும். நீங்கள் கவனிக்கும் பொழுது கவனிக்கணுன்றதுக்காக அப்படின்னு இழுத்தும் வெளியிடக்கூடிய ஒரு சூழல் இருப்பீங்க. ஆனால் கொஞ்சம் கவனித்து அதை இன்னும் அதை நீங்களாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி அப்படி அமைதியாக இருங்க. மெதுவாக இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல்னு இயல்பாக நடக்கும். ஆனால் நீங்கள் ஆப்போசிட்டில் ஒரு டேபிள் ஃபேன் வச்சுக்கிட்டீங்க, அந்த டேபிள் ஃபேனு நேராக உங்கள் முகத்துக்கு நேராக மூக்குக்கு நேராக தான் அடிக்கும் நீங்கள் படுத்து தூங்கப்படும் பொழுது. அப்போ என்ன நடக்கும், வலுக்கட்டாயமாக வெளியில் இருக்கக்கூடிய காற்றை நீங்கள் அந்த ரூமை அடைச்சி வச்சு கார்பன் டை ஆக்சைடு, உங்கள் கார்பன் டை ஆக்சைடையே நீங்கள் வெளியில் விட்டு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குன்னா அதை கொண்டு இந்த டேபிள் ஃபேன் என்ன பண்ணோம்னா அடித்து உள்ளே தள்ளி உள்ளே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிலாம் தள்ளி விட்டுட்டு நேரடியாக அந்த ஏர் உள்ளே போக ஆரம்பிச்சிடும்.
நிறைய நபர்கள் இது மாதிரி வந்து படுத்து தூங்கப்படும் பொழுது டேபிள் ஃபேனை வந்து தலைக்கு நேரம், முகத்துக்கு நேரம், மூக்குக்கு நேரம் வச்சுட்டு படுக்கக்கூடிய சூழல் இருக்குது. அதுபோல் ஏசி, ஏர் கூலர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரம் உங்கள் முகத்துக்கு நேரம் அடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக இன்னைக்கு சைனஸ் வராதுங்க. இதையே தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்க ஒரு நாள் நிச்சயமாக சைனஸ் போன்ற நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. பாருங்களேன், இது லைஃப் ஸ்டைலில் வந்த ஒரு விஷயம். இதை போய் மாத்திரை எப்படி சரி செய்யும்? லைஃப் ஸ்டைலில் மாத்திரை மட்டும்தான் சரி செய்யும். உங்களுடைய தொந்தரவுக்கு நீங்கள் மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு அதை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிக்கலாம். ஆனால் அதிலிருந்து வெளிவருவதற்கு அது சரியாக வராது. கரெக்டுங்களா? அடுத்தது நீங்கள் பாருங்கள், மேக்சிமம் அதாவது சைனஸில் இருக்கக்கூடிய 95% பேர்கள் எல்லாரும் எப்படி நினைக்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு கோல்டு டிசீஸ், குளிர்ச்சி எனக்கு சேரலை, குளிர்ச்சியான தண்ணி எனக்கு சேரலை, குளிர்ச்சியான ஜூஸ் எனக்கு சேரலை, குளிர்ச்சியான காற்று எனக்கு சேரலை, அதனால் நான் வந்து குளிர்ச்சியாக இருக்கிற சமயம் நான் வெளியிலேயே போக மாட்டேன், குளிர்ச்சியாக இருக்கிற தண்ணியை குடிக்க மாட்டேன், குளிர்ச்சியாக இருக்கிற ஜூஸை சாப்பிட மாட்டேன், குளிர்ச்சியாக இருக்கிற பழம் சாப்பிட மாட்டேன், குளிர்ச்சியான நேரங்களில் குளிர்ச்சியான தண்ணி மூலமாக குளிக்க மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் இதை சைனஸை குளிர்ச்சி நோய் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் அந்த குளிர்ச்சியை வந்து எடுக்காமல் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா இது ஒரு வெப்ப நோய். அதோட 95% பேர்களுக்கு சைனஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்றது வெப்ப நோய்களாகவே இருக்கிறது. அப்போ உங்களுடைய வெப்பத்தை குறைக்கிறதுக்கான முயற்சியாக வெளியிலிருந்து ஏதாவது ஒரு குளிர்ச்சி தாக்கப்பட்டால் அப்போதான் உங்களுக்கு சைனஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அவ்வளோதான், சிம்பிள். உங்கள் உடம்புக்குள்ளே ஆல்ரெடி வெப்பம் அதிகமாக இருக்குது. அப்போ வெளியிலேருந்து ஒரு குளிர்ச்சிக்காக உங்களுக்கு வந்து தண்ணியோ குளிர்ச்சியான காற்றோ ஏதோ ஒன்று உள்ளே வருதுன்னா அது உள்ளுக்குள்ளே அதிகப்படியான வெப்பம் இருக்கிறதுனால அது உடனே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அது உங்களுக்கு தும்மல், ரன்னிங் நோஸ் போன்ற தொடர் அலர்ஜியை ஏற்படுத்துது. இதுதான் மெயினான ஒரு விஷயமே. இப்போ ஒரு ஃபயர், நெருப்பு பயங்கரமாக எரியுதுங்க, அந்த இடத்துல போய் நீங்கள் தண்ணியை ஊற்றி அணைக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க. உங்ககிட்ட இருக்கிறதோ 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தண்ணி, சரிங்களா? அந்த 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தண்ணியை தூக்கி அந்த நெருப்பு பயங்கரமாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கு வேணா அந்த குடிசை மேலே, எரியிற குடிசை மேலே ஊற்றுறீங்க. என்ன நடக்கும்? அது என்ன நடக்கும்னா, நீங்கள் தண்ணி ஊற்றின இடத்துல இருந்து புஷ்ஷுன்னு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஏர் மாதிரி இதாகிட்டு அப்படியே சைடில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபயர் வந்து அதிகமாகக்கூடிய வேலை நடக்கும். இப்படி ஆஃப் ஆகும், திரும்ப பயங்கரமாக எந்திரிக்கும். அதுதான் விஷயமே. அப்போ அதிகப்படியான வெப்பம் உங்களுடைய அடிவயிற்றில் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த இடத்துல குளிர்ச்சியான தண்ணீரோ, குளிர்ச்சியான ஜூஸோ, குளிர்ச்சியான பழமோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அலர்ஜி ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் கவனித்து பாருங்கள். எப்போல்லாம் உங்களுக்கு அந்த அலர்ஜி உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிச்சோ அப்போல்லாம் நீங்கள் அதை பண்ணியிருப்பீங்க. குளிர்ச்சியான தண்ணியில் குளிச்சிங்கன்னா உங்கள் உடம்பு ஆல்ரெடி சூடு, குளிர்ச்சியான தண்ணி உள்ளே போச்சு, உடனே வந்துருச்சா, குளிச்சுட்டு நான் தலையை சரியாக தோட்டலை, அப்போ மேலுக்குள்ளே குளிர்ச்சி இருக்குது. உடம்புலேருந்து வெப்பம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உடம்பு ஃபுல்லாகவே வெளியேறும். அதில் குறிப்பாக உச்சந்தலை வழியே வெளியேறும், கண்ணு வழியே வெளியேறும், வாய் வழியே வெளியேறும், துவாரங்களின் வழியாக வெளியேறும். அப்போ உங்களுடைய தலைப்பகுதியில் நீங்கள் வந்து குளிச்சுட்டு அதை வந்து சரியாக வந்து தோட்டாமல் விட்டீங்க. உடனே இந்த வெப்பத்துக்கும் அதுக்கும் என்ன நடக்கும், நீராவி மாதிரி போயிட்டு மேலே படியும் இல்லையா, படிஞ்சு அதான் தலையில் நீர் கொடுத்துருச்சு, விண்ணுங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதை நீராவி மூலமாக வந்து ஆவி பிடிச்சி வெளியே அனுப்பக்கூடிய வேலையெல்லாம் கூட பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா அதுக்கு தொடர்ந்து தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட்டே இருப்பாங்க. நீங்கள் தான் நீங்கள் கவனிக்கணும். அதனால் குளிர்ச்சியான ஐட்டம் ஏதாவது எடுத்தால் எனக்கு வந்து சைனஸ் பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் முதல்ல உங்கள் உடம்பு அதிகப்படியான சூடாக இருக்குது, அந்த சூடை கூல் பண்ணுறதுக்குரிய வேலையை பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம வந்து இந்த சைனஸுக்கு ஒரு அற்புதமாக ஒரு பதிவு ஒன்று கொடுத்துருந்தோம். தொப்புளில் ஒரு 3 சொட்டு விளக்கெண்ணெய் விடுங்க, அடிவயிறு கூலிங் ஆயிரும், உங்களுடைய சைனஸ் தும்மல் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவந்தலாம்னு சொல்லிட்டு நிறைய மக்கள், அதிகப்படியான மக்கள் இதை பயன்படுத்தி ஃபீட்பேக்காக கொடுத்தாங்க. இதுக்காகவே நிறைய பேர் கால் பண்ணி கேட்டாங்க, இதுக்காகவே நிறைய பேர் கிளினிக் வந்து நன்றி சொன்னாங்க. இன்றைக்கும் நம்மளுடைய சிகிச்சை மையத்தில் வரக்கூடியவங்களுக்கு நம்ம டாக்டர்ஸ், சரிங்களா, நேச்சுரோபதி டாக்டர்ஸ், ஆயுர்வேத டாக்டர்ஸ், சித்தா டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த டிப்ஸை அவசியம் அவங்க கொடுப்பாங்க. இதற்கு அடுத்து இப்போ இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன், இதை பயன்படுத்தி பாருங்கள். அப்பயே வித்தின் செகண்டில் உங்களுடைய அந்த தும்மல் வந்து ஆஃப் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். பாருங்கள், அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் இந்த தும்மல்லேருந்து வெளியே வந்துடலாம். சதை வளர்ச்சி உங்களுக்கு சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல் ஏற்படும். ஏன்னா தொப்புளில் விளக்கெண்ணெய் விட்டிங்கன்னா கூல் பண்ணி அதன் மூலமாக தும்மல் வராமல் உங்களை பாதுகாத்துக்கிறோம். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு டெக்னிக்கை நீங்கள் பண்ணிங்கன்னா மூக்கில் வளர்ந்துக்கக்கூடிய சதை வளர்ச்சியை கூட இது வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தும் அப்படின்ற ஒரு சூழல் இதில் இருக்குதுங்க. என்னங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸு, வீட்டிலேயே நீங்கள் பண்ணிக்கிறக்கூடிய ஒரு டிப்ஸ். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா சுக்கு.
சுக்கு இல்லாத வீடு இன்னைக்கு இல்லை, அதான் உண்மை. சுக்கு அப்படியே ஒரு வேலை இல்லைனாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க, பெட்டர். ஏன்னா சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், சுக்கு ஒன்று இருந்தால் போதும், பல நோய்களை தீர்த்துரும். ஏன்னா அது வந்து வாதம், பித்தம், கபம் மூணுக்குமே சுக்கு வந்து பெஸ்ட். ஆமாம். இப்போ இந்த சுக்கை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, சுக்கை வந்து அப்படியே லைட்டாக கொஞ்சம் மேலே கொஞ்சம் தோலை உரிச்சிட்டு, அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் முன்னாடி பகுதி மட்டும் தோலை உரிச்சா போதும், உரிச்சிட்டு அப்படியே வந்து சுக்கை வந்து சுடணும். அதாவது நெருப்பில் சுடணும். சுக்கோட ஒரு நுனியை இன்னொரு நுனியை நீங்கள் பிடிச்சிருப்பீங்க. சுக்கோட ஒரு நுனியை சுட்டிங்க அப்படின்னம்னா அதிலிருந்து ஒரு புகை வரும். இந்த புகையை நீங்கள் சுவாசிக்கலாம், தப்பே கிடையாது, சுவாசிக்கலாம். ரொம்ப பக்கத்தில் கொண்டு போக தேவையில்லை, அப்படி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டு அந்த புகையை அப்படியே சுவாசிக்கலாம். அது உள்ளுக்குள்ளே இந்த பாதையை ஃப்ரீ பண்ணி கொடுக்கும். அடுத்தது எக்ஸஸாக அந்த இடத்துல சதை வளர்ச்சி, அங்கே ஏதாவது பாக்டீரியா, வைரஸ் யார் இருந்தாலும் சரி அழிச்சிடும், கிளியர் பண்ணிடும். இந்த சுக்கோட புகை பெஸ்ட். அதாவது முன்னாடி நம்ம வர்மத்தில் அடி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, வர்மத்தில் வந்து அடி வாங்கிட்டாங்கன்னா அந்த வர்மம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த இடத்துல இறுக்கமாயிரும். அப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா தளர்ச்சி பண்ணுவதற்கு வர்ம ஆசான்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சுக்கை கொஞ்சம் எடுத்து மென்று அந்த சுக்கை வந்து பார்த்திங்கன்னா மென்று ஊதுவாங்க. அந்த இடத்துல அந்த வர்ம புள்ளிகள் ஊதும் பொழுதே அந்த இடத்துல வர்மம் வந்து விட்டுரும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய தசை இருக்கும், விட்டு தசை தளர்ச்சி ஆயிரும், நார்மலாயிரும், வர்மமே அந்த இடத்துல ஃப்ரீ ஆயிரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், அதாவது சுக்கை மென்று ஊதுனும் பொழுதே அவ்வளோ மாற்றம் கிடைக்குதுன்னா, இதெல்லாம் உள்ளுக்குள்ளே எடுத்தோம்னா எப்படி இருக்கும்? நான் இப்போ உள்ளே எடுக்கிறதே சொல்லலை, ரொம்ப ஈஸியான மெத்தட். சுக்கை சுட்டு அதனுடைய புகையை ஃபஸ்ட்டு சுவாசிங்க. எந்த பக்கம் உங்களுக்கு சதை வளர்ச்சி இருக்குன்றாங்களோ அந்த பக்கத்தில் நல்லா மெதுவாக எனக்கு எழுப்புங்க. அப்படின்லாம் இழுக்க தேவையில்லை, மெதுவாக அது பாட்டுக்கு ஸ்லோவாக போட்டோம். இதெல்லாம் டெய்லி பண்ணலாம், டெய்லி பண்ணிக்கலாம். உங்களுடைய பிரச்சனை சரியாகிற வரைக்கும் ஒன்றும் தப்பே இல்லை. மிதமான அளவு இழுத்தாலே போதும். இது வந்து டைரெக்டாக மூக்குக்கு நீங்கள் பண்ணக்கூடியதுங்க. ஆனால் இன்னொரு ஒரு சூட்சமாக இருக்குது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுடைய நரம்புகளும் நம்ம கால் பாதத்தில் தான் வந்து முடிவடையுது. அதனால தான் அந்த கால் பாதம் அப்படின்றது ரொம்ப சூட்சமமான ஒரு விஷயம். பல கிரானிக்கான டிசீஸ்களை இன்றைக்கி தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. நம்ம சுவாச இயற்கை மருத்துவமனையில் கால் பாதத்தில் செய்யக்கூடிய பாத பூசா தான் முதன்மையான மருத்துவமாக கொடுப்பாங்க. மற்ற மருத்துவங்களும் நம்ம வந்து கொடுக்குறோம், பஞ்சகர்மா, வர்மா எல்லாமே கொடுக்குறோம். இருந்தாலும் பாதபூசம் மெயின். ஏன்னா ரூட் காசஸ், ஒரு மூல காரணம், நோயினுடைய மூல காரணம் என்னன்றதை கால் பாதம் காமிக்கும். அங்கே நாட்ஸை கிளியர் பண்ண அது சரியாகும். அந்த வகையில் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுடைய நரம்புகளும் முடியும்னு சொன்னோம் இல்லையா? அப்போனா சைனஸுக்கும் வந்து முடிஞ்சிருக்கணுமே. நிச்சயம் அந்த ஏரியாவில், சைனஸுக்கு வந்து முடிவடைஞ்சிருக்கக்கூடிய ஏரியாவில் தான் இப்போ நம்ம ஒரு ஈஸியான ஒரு டெக்னிக் பண்ண போகிறோம். நம்மளுடைய கால் பாதத்தில் இந்த விரல்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5 விரல்களோட இந்த நுனி பகுதிங்க, இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கட்டை விரல் ரவுண்டாக இருக்கும். அப்படியே போல் இங்கே ஒவ்வொரு விரல்லையும் மேலே ரவுண்ட் இருக்குல்ல, ரவுண்டோட சென்டருங்க, அவ்வளோதான். ரவுண்டோட சென்ட்ரு பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க ஒன்று. அதே போல் இங்கே ஒவ்வொரு விரல்லையும் இந்த ரவுண்டு முடிஞ்சோன்னா ஒரு ரேகை வந்திருக்கும், கீழே ஒரு ரேகை இருக்கும், அவ்வளோதான். இந்த 2 ரேகைக்கும் நடுவில் அவ்வளோதாங்க. இந்த இடத்துல என்னங்க பண்ணணும் அப்படின்னா, இந்த சுக்கை சுட்டு அந்த சுக்கினுடைய வெப்பம் டைரெக்டாக இந்த இடத்துல படணும். அப்போ இதுதான் சுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல கொண்டு போய் இப்போ இவ்வளவு டிஸ்டன்ஸில் நீங்கள் வச்சுக்கணும். நீங்கள் போய் சுட்டு கொண்டு போய் பக்கத்தில் போய் வச்சிடக்கூடாது, இல்லை நீங்கள் போய் வச்சு சூடு பண்ணிடக்கூடாது, அவ்வளோதான். எல்லாம் அது அப்புறம் கால் வந்து புண்ணாகி போயிடும். அதனால் பண்ணாதீங்க. நீங்கள் சுக்கை இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த ஒரு விரலை, ஏதாவது ஒரு விரலை இங்கே வந்து பாடியில், அதாவது கால் பாத பாடியில் இங்கே ஒரு டச் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த கேப்பில் பிடிச்சிங்கன்னா ஒரே மாதிரி வெப்பம் வரும். அப்போ கரெக்டாக அந்த ரவுண்டில் எல்லாம், அந்த ரவுண்ட்லலாம் ஒரே மாதிரியான வெப்பம் வரும். போக 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 அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அடர்த்தியாக இருந்தது சார்ஃபாகிட்டே வரும். ஃபஸ்ட்டு அடர்த்தியாகிட்டே வரும், அப்புறம் அப்படியே சார்ஃபாகிட்டே வரும். கரெக்டாக அந்த ஒரு பாயிண்டில், சென்ட்ரு பாயிண்டில் அதிகமான சூடு வந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். போதும், அவ்வளோதான். எடுத்துகிட்டு அடுத்த விரல், அப்படியே அடுத்த விரல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 5 விரல்கள்லையும் இந்த ரவுண்டு ஏரியாவோட மையத்தில் வைக்கலாம். அதே போல் இந்த 4 விரல்கள்லையும் இந்த ரேகை, மேல் ரேகை கீழ் ரேகைக்கு நடுவில், இப்படி ஒவ்வொரு விரல் பகுதியிலையும் இதை மட்டும் வைங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்டு வச்சுட்டு வரும் பொழுதே உங்களுக்கான தும்மல், அடுக்கு தும்மல், அதாவது ஒரு நிமிஷத்துக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 தடவை 6 தடவை தும்மிடுவேங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது அடுத்த செகண்டே ஆஃப் ஆகும், உங்களால் ஃபீல் பண்ண முடியும்.
இதை நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சைனஸ்னால, அதாவது இங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய சதை வளர்ச்சியை கூட, இதுதான் நம்மளுடைய கால் பாதத்தில் இந்த ஏரியா தான் சைனஸ்லேருந்து வந்து அந்த நர்வஸ் வந்து முடிவடையக்கூடிய ஏரியா. இங்கே பண்ணும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய சதை வளர்ச்சி முதல் கொண்டு கட்டுப்படும். இது ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி. ரொம்ப அருமையான ஈஸியான ஒரு டெக்னிக்ங்க. நிறைய மக்கள் இதை பயன்படுத்திட்டு அதை வந்து ஃபீட்பேக் கொடுத்துக்கிறாங்க. அதனால் அருமையான ரிசல்ட் உள்ள ஒரு டிப்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். சைனஸ் இல்லாதவங்க நாங்கள் பயன்படுத்தலாமா? தாராளமாக பயன்படுத்தலாம். உங்களுடைய நுரையீரல், சுவாச குழாய், சுவாச பாதை, சைனஸ் ஏரியா, இந்த ஏரியாவில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃப்ரீ பண்ணி கொடுத்துரும். அப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல ஏதாவது நீர்த்தேக்கம் ஆகிறது கூட ஆகாது. சுவாசம் நல்லா ஃப்ரீயாக போகும். அதுக்கப்புறம் அந்த சுவாசம் மெதுவாக உள்ளே போச்சுன்னா கூட உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக சுவாசம் போகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பயன்படுத்தி சைனஸ்ன்ற அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவாருங்கள். சுவாச மண்டலத்தை பலப்படுத்துங்கள். என்றென்றும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.